அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 8/2/2026 வைகாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று குரு பார்வை பெறுவதும் 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 10ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வயது மூத்தவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 9ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பதும் முருக வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் நிதானத்தோடு இருந்தால்தான் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றுவதில் தேவையற்ற இடையூறுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் தூர பயணங்களை தள்ளி வைப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். புதன் சுக்கிரன் 7இல் இருப்பதால் பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறையும்.
புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 6இல் ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தற்போது குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 6இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் பெறுவதற்கு உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வதும் வண்டி வாகனங்கள் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பதும் மிகவும் நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 3இல் சஞ்சரிப்பதும் 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பெண்கள் மூலமாக ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். இன்றைய நாளில் சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 3இல் புதன் சுக்கிரன் ராகு சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அனுகூலங்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தற்போது குறையும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழிலில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும். கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு சில நேரங்களில் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி 12இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சந்திரனானவர் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க நேரத்தில் கிடைத்து மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
இன்றைய நாளில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. சூரியன் செவ்வாய் 11 இருப்பதால் எதையும் சமாளிக்க முடியும் என்றாலும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது உத்தமம். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.